கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமயத்தில் அமர்ந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போயிருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அல்லேலூயா. சவுல் ராஜா மரித்த பின்பு தாவீது கர்த்தரிடத்தில் நான் எங்கு போக வேண்டும் என்று விசாரிக்கிறான். கர்த்தர் எப்ரோனுக்கு போ என்றார் என்பதாய் படித்தோம். தாவீது அவனுடைய சொந்த விருப்பத்திற்கு தேவனுடைய அனுமதி கேட்கிறான். அவன் நினைத்திருந்தால் அவன் தேவனை கேட்காமலே போயிருக்கலாம். ஆனால் தாவீது கர்த்தரிடம் விசாரிக்கிறான். முதலில் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே தங்கலாமா என்று கேட்டு பின்பாக எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று கேட்கிறான். தேவாதி தேவன் யூதாவில் உள்ள எப்ரோனை தேவன் அவனுக்கு பதிலாக சொல்கிறார். இந்த எப்ரோனிலே அப்படி என்ன விசேஷம்? இந்த எப்ரோன் கானான் தேசத்தில் உள்ள யூதாவிலே ஒரு மலைப்பாங்கான தேசம். முற்பிதாக்களான ஆபிரகாம் ஈசாக்கும் தங்கி இருந்த ஒரு பட்டணம். ஆபிரகாம் தன் மனைவி சாராளை இங்குதான் அடக்கம் செய்கிறான். எப்ரோன் ஊரில் உள்ள மம்ரேக்கு எதிரே இருக்கின்ற மக்பலா என்ற நிலத்தில் சாராளை அடக்கம் பண்ணினான். இந்த எப்ரோன் என்ற எபிரேய சொல்லின் அர்த்தம் ஒற்றுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் டு ஜாயின் டுகெதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டு ஜாயின் டுகெதர் என்றால் ஒற்றுமையை குறிக்கிறது, யூனிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்புகளை கொண்ட தேசமாகிய எப்ரோனுக்கு தேவன் தாவீதை போக சொல்கிறார். தேவ சித்தம் அறிந்து எப்ரோனுக்கு போன தாவீது யூதா மனுஷர்கள் எல்லோரும் சேர்ந்து அவனை யூதா வம்சத்துக்கு ராஜாவாக்குகிறார்கள். ஏற்கனவே தாவீது ராஜாவாக சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அது யாரும் அறியாத ரகசியமாக இருந்தது. இப்போது யூதா மனுஷர் தாவீதை வெளிப்படையாக ராஜாவாக கொண்டாடுகிறார்கள். அதாவது தேவனின் சித்தம் அறிந்து செய்யும் காரியங்கள் யாவும் நலமானதாகவும் ஆசீர்வாதம் உள்ளதாகவும் காணப்படும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவருக்கு நல்ல ஈவைத்தான் கொடுக்கிறார். நலமானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எல்லா காரியங்களிலும் தேவனின் நடத்துதலை அறிந்து செயல்பட வேண்டும். இப்போது தாவீது தேவனின் சித்தப்படி செய்தபடியால் ராஜாவாய் மகிமை பெற்றான். இதே தாவீது முன்பு ஒரு முறை, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தீன் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமானதான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். அதாவது சவுலுக்கு பயந்து இப்பொழுது தப்பி பெலிஸ்தீன் தேசத்திலே போய் அடைக்கலமாக இருந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய இருதயத்திலே, தன்னுடைய சொந்த எண்ணத்திலே அவன் நினைக்கிறான். அப்படி யோசித்த தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போகிறான். சவுலுக்கு பயந்து காத் பட்டணத்துக்கு ஓடி போகிறான். இது பெலிஸ்தீனின் பட்டணம். இந்த காத் சிறு வயதில் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த கோலியாத்தை கொன்றானே, அவன் காத் ஊரை சேர்ந்த ஒரு அரக்கன். தன் எதிராளிகளின் பட்டணங்களுக்கு போய் தஞ்சம் அடைகிறான் இந்த தாவீது. இந்த காரியத்தில் அவன் தேவனிடம் விசாரிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவருடைய சித்தம் அறியவும் இல்லை. தன் மனதில் நினைத்து தனக்கு நல்லது என்று பட்டதை செய்தான். அதனால் அவன் நிறைய அவமானங்களையும் துன்பத்தையும் சந்தித்தான். அவன் வாழ்க்கையிலே மகாபெரிய துக்க நாளாக அது மாறிய நேரம். காரணம், தேவ நடத்துதலை கேட்டு உணராமல் தன் இஷ்டப்படி போனபடியினால் அவமானப்பட்டான்.
ஆனால் இங்கே அவன் தேவனிடம் கேட்டு அவர் சொல்படி அவர் சொன்ன தேசத்திற்கு எப்ரோனுக்கு போனபடியால் அவன் அங்கே ராஜாவாக்கப்பட்டான். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரின் சித்தம் அறிந்து செய்ய வேண்டும். சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவ சித்தம் அறிந்து செயல்பட்டால் நாம் ஆசீர்வாதங்களை பற்றி ஜெபிக்கலாம். ஒருவேளை இந்த சின்ன காரியத்திற்கு ஏன் தேவ அனுமதி கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. தாவீது தேவனிடம் விசாரித்த காரியம் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்ற ஒரு சிறிய காரியம்தான். அதில் பெரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு காத்திருந்தது. இது சின்ன காரியம்தானே, இதற்கு எல்லாம் ஏன் தேவனிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இந்த சின்ன காரியத்தை ஏன் என்னிடம் கேட்கிறாய் என்று நம்முடைய தேவன் நம்மை கேட்க மாட்டார். ஆனால் இந்த சிறிய காரியத்தை கூட என் பிள்ளை என்னிடம் கேட்கிறானே என்று சந்தோஷப்பட்டு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். நாம் இந்த 1ஆம் வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டிய பெரிய சத்தியம் ஒன்று உண்டு. எதை செய்தாலும், எதை பேசினாலும், எந்த காரியத்தை நடப்பித்தாலும் தேவ சித்தம் அறிந்து அவரின் அனுமதியோடு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே யோசித்து காரியங்களை செய்வோம் என்றால் தேவையில்லாத அவமானங்களை நாம் சந்திக்க நேரிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று தாவீதிற்கு ஆசீர்வாதமான எப்ரோனை காட்டின தேவன் நம்முடைய ஜீவியத்திலே தாவீதைப் போல தேவ சித்தம் அறிந்து ஜீவித்தால் தேவ நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கலாம். தேவ சித்தம் அறிந்து ஜீவிக்க தேவாதி தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.